வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். இந்த வீடியோ பதிவில் தமிழில் முறையாக டைனாமிக்காக ஒரு சார்ட்டை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது பை யூசிங் இஃப் கண்டிஷனை பயன்படுத்தி. ஃபார் எக்ஸாம்பிளாக இந்த மாதிரியான ஒரு டேட்டா செட் இருக்கும்போது பர்டிகுலர் ப்ராடக்ட்னுடைய டீட்டெயில் சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் இருக்கும்போது அதுக்கு நம்மளுக்கு சார்ட் கிரியேட் பண்ணணும். பட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சார்ட் கிரியேட் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை இந்த மாதிரியான டைனாமிக்கான ஒரு சார்ட். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் சேல்ஸ். அண்ட் இப்போ நான் இந்த இடத்துல நான் டூ நான் டைப் பண்ணி என்டர் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு காட்டும். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல நான் மூணு நான் டைப் பண்ணி நான் கொடுத்தேன்னா இந்த இடத்துல எனக்கு ப்ராஃபிட்னுடைய டேட்டா நம்மளுக்கு காட்டும். ஸோ விச் இஸ் வெரி ஈஸி டு ரீட் த டேட்டா. இந்த மாதிரியான ஒரு டைனாமிக்கான ஒரு சார்ட்டை தான் நம்ம இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறன்றதை பற்றி டீட்டெயிலாக நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அண்ட் எக்ஸல் விபிஏ மேக்ரோ பவர் பிஎல்லாம் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனலை நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நம்ம வீடியோ நீங்கள் லைக் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே ஹாலு செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த டேட்டா நான் டெலீட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் நான் பயன்படுத்த போகிறேன். ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். இஃப் கண்டிஷன் வந்து ஒரு லாஜிக்கல் டெஸ்ட். எக்ஸல் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன். ஒரு பர்டிகுலர் ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இந்த டேட்டாக்கு மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு இந்த ரிசல்ட் கொடு, இது மேட்ச் ஆகலனா இந்த ரிசல்ட் எதிர்பார்க்குறேன் இதை கொடு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன் லாஜிக்கல் இருக்கும்போது இஃப் கண்டிஷன் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த இஃப் கண்டிஷன் எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணலாம்னா இந்த சின்டெக்ஸ் பாருங்கள். சின்டெக்ஸ் நீங்கள் பார்த்தா தான் இதை நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் ரெஃபரன்ஸ் J5 இது அப்படியே நான் கான்ஸ்டன்ட் ரெஃபரன்ஸ்க்கு வரணும். ஸோ டாலர் சைன் அப்ளை பண்ணுறேன், இல்லைனா F4 ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி காலம் ஜேக்கு முன்னாடியும் அந்த ரோ நம்பர் 5க்கு முன்னாடி டாலர் சைன் அசைன் ஆகும். இந்த வேல்யூ ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்க 1ன்றது சேல்ஸ், 2ன்றது எக்ஸ்பென்சஸ் அண்ட் 3ன்றது ப்ராஃபிட். அண்ட் இது 1 இருந்ததுன்னா கம்மா கொடுக்கணும். சின்டாக்ஸ் அதான் சொல்லுது. வேல்யூ இஃப் ட்ரூ 1 இருந்ததுன்னா சேல்ஸ் இந்த வேல்யூ நம்மளுக்கு தேவைப்படுது. இஃப் இட் ஃபால்ஸ் முன்ன நம்ம சொன்ன மாதிரி மல்டிபிள் கண்டிஷன், மறுபடியும் ஒரு நெஸ்டட் இஃப், அதுக்குள்ளேயே ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்க போறோம். இஃப் அண்ட் ஓப்பன் parenthesis. நெக்ஸ்ட் லாஜிக் சேம் அகெயின் இந்த J5 செல் இதை வந்து நம்ம டாலர் சைன்குள்ள அசைன் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ ஈக்குவல் டு 2 இருந்ததுன்னா தென் அவர் வேல்யூ ஷுட் ரிஃப்ளெக்ட் ஹியர் as எக்ஸ்பென்சஸ். அதுவும் நம்மளுக்கு கண்டிஷன் மீட் ஆகல அப்படின்னும் போது we'll use one more if condition, open parenthesis, if this logical in the J5 if it is equal to 3 இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்னு வரணும். இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். இப்போ இந்த கண்டிஷன் எதுவுமே மீட் ஆகலன்னா you can say new value, double quotation, double inverted comma and close parenthesis. ஸோ ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் நம்ம ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம், அண்ட் இங்கே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம், இங்கே ஒன்று இருக்குது. ஸோ டோட்டலாக 1 2 3, அப்போ நம்ம 3 டைம்ஸ் நம்ம க்ளோஸ் parenthesis கொடுத்துருக்கணும் எண்டில். அண்ட் என்டர், தட்ஸ் இட். இந்த இடத்துல இது முடிஞ்சது. இப்போ இந்த சேம் ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே கீழே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய வேல்யூ வந்து 1ன்னு இருக்குது. 1ன்னு வரும்போது எனக்கு இங்கே சேல்னுடைய வேல்யூ தான் வேணும். அண்ட் இது எது நம்மளுக்கு ரெஃபர் ஆகுதுன்னா செல் ரெஃபரன்ஸ் பேல நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம சேல் செலக்ட் பண்ணியிருப்போம், கீழே இந்த ஃபார்முலா காப்பி பேஸ்ட் பண்ண உடனே இந்த வேல்யூ எடுத்துக்கும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே ஃபாலோட் பை சேம். இப்போ இங்கே நான் 2 நான் அப்டேட் பண்ணால் எக்ஸ்பென்சஸில் இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு இங்கே அப்டேட் ஆகும். இந்த இடத்துல நான் 3 அப்டேட் பண்ணாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வேல்யூ எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் இங்கே வந்துடும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், கிரியேட் நியூ சார்ட், கிளிக் ஆன் நியூ. இப்படி நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். இதை அப்படியே கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஃபார்மேட்டிங் நம்ம கொஞ்சம் பண்ணணும். ஸோ இதை பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம், இதை போல்டாக பண்ணலாம். அண்ட் கோ டு ஹோம், மேக் இட் பிளாக். அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, பிளாக்கு போல்டில் செலக்ட் பண்ணுங்கள். இந்த லைன் வேண்டாம், அந்த கிரிட் லைனு. ஸோ சென்டரில் கிளிக் பண்ணி அப்படியே டெலிட்டை கிளிக் பண்ணுங்கள், டெலிட் ஆகிடும். அடுத்தது இது மேலே இந்த ப்ளஸ் சைன் மேலே கிளிக் பண்ணால் இந்த டேட்டா லேபிள்ஸ்ன்னு இருக்கும், இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ்னுடைய டோட்டல் சேல்ஸா இல்லை எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அவருடைய டீட்டெயில்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இங்கே ரைட் கிளிக் பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய லேபிள் ஷேப் வந்து நம்மளால் மாற்ற முடியும். நெக்ஸ்ட் இதை பை செலக்டிங் திஸ் ஷேப்
யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் ஏ and now blackல நம்ம மாத்திருக்கேன், பியூர் blackல இந்த font and make it bold. The background color தேவைப்பட்டா right click, fill and you can select the color which you prefer. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய கிராஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு, சார்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம க்ளோஸாக கவனிக்கலாம். இப்போ இந்த 3ன்றதை நான் 1 நான் மாத்துறேன் அண்ட் என்டர் கொடுக்குறேன். என்ன ரிசல்ட் ஆகுதுன்னு பாருங்க. டோட்டலாக என்னுடைய கிராஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த 1 வந்து ரெஃபர் பண்ணுறது சேல்ஸ், அந்த சேல்ஸினுடைய டோட்டல் சேல்ஸ் பை ப்ராடக்ட் எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு இங்கே அப்டேட் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் டெலிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் வந்து பார்த்தா நம்மளுக்கு 144 எக்ஸாக்ட் அப்டேட் ஆயிருக்கு. அதே சமயம் நான் 2ன்னு அப்டேட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். பாருங்க என்னுடைய கிராஃப் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம எந்த ஒரு கிராஃப் நம்ம கிரியேட் பண்ணும்போதும் நம்ம மேனேஜ்மெண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்க போனால் இந்த மாதிரி பண்ண போனோம்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும். பர்டிகுலர் விசுவலைசேஷன் நம்மளுக்கு என்ன தேவையோ ஆட்டோமேட்டிக்காக பை சேஞ்சிங் த இண்டெக்ஸ் நம்பர் இந்த மாதிரி நம்மளுக்கு விசுவலைசேஷன் கிரியேட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளோட வீடியோ வந்து நிறைய கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.